இப்போ பார்த்தீங்கன்னா செக்கிங்லாம் முடிஞ்சு நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்கே செக் பண்ணாங்க பாட்டில். நான் துடியலூர் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா துடியலூர் வந்து நம்ம பூண்டியே வந்துட்டோம் கைஸ். வெள்ளிங்கிரி மலை அடிவாரமே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்குள்ளே தான் வந்திருக்கோம். வாங்க ப்ரோ. நம்ம ப்ரோவும் நம்மளும் தான் மலையேற போகிறோம். ப்ரோ ஏறில ஸ்கிப் பண்ணாமல் ஏறணும் ப்ரோ. கண்டிப்பாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி ஏறுறேன். நான் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஏற போகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வீடியோ வேறு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த மூங்கிலே இல்லை பார்த்துக்கோங்க. மூங்கில் வாங்க போனோம். மூங்கில் வாங்கிட்டு வந்தோம். மூங்கில பார்த்தீங்கன்னா 30 ரூபா சொன்னாங்க. மூங்கில் பார்த்தீங்கன்னா மெலிசாக இருக்குது கைஸ், ரொம்ப மெலிசாக இருக்குது. ஏன்னா போன டைம் வந்தப்போலாம் நான் வந்து கொஞ்சம் எப்படின்னா நல்ல நிறைய ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் எடுத்தேன். நிறைய பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் கைஸ் போட்டிருக்காங்க. அங்கே எப்படி நான் சொல்கிறேன்னா, கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. எப்படி நான் சொல்கிறேன்னா ரொம்ப மெலிசாக இருக்குது. அதோட ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா இதாக இருக்குது கைஸ். போன தடவை வரப்பெல்லாம் ரொம்ப இதாக எடுத்தேன். சரி கைஸ், நான் மலை பக்கத்தில் வந்தாச்சு. இப்படி இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் பக்கத்தில் போய்ட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எவ்வளோண்ணா இது வருது? 20 ரூபாங்க. அது 40 ரூபா. இது 40, இது 20. டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில் வந்து நம்ம பாட்டில் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட் வந்து அவங்க பேமெண்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருவாங்களாமா. டைம் பார்த்தீங்கன்னா செக்கிங் முடிஞ்சு. செக்கிங்லேருந்து எல்லாம் செக் பண்ணாங்க. பாட்டில் யாராச்சும் வெளியேருந்து நம்ம வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி தருவாங்க. ஸ்டிக்கருக்கு 20 ரூபா ரிட்டன் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த 20 ரூபா ரிட்டன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மலை ஏறுறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 இயர்ஸ் ஏறி இருக்கும். இது 4வது வருஷம்னாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி வாங்க வீடியோ. இது வந்து 6வது மலை அடிவாரமா? 6வது மலை, 7வது மலை தொடக்கம். இது 6வது மலை அடிவாரம். டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சும்மா அங்கே தான் நீர்வீழ்ச்சி இல்லை ஆண்டி சொன்னேன். டைம் எவ்வளோ ப்ரோ? டைம் எவ்வளோனா கரெக்டாக 2 மணி. 2 மணி. 2 மணிக்கு குளிச்சுட்டு இருக்காங்க. அது இந்த குளூரில் எங்கள் 2 பேர்த்தையோட நிலைமையை பார்க்குறீங்க. கொடுத்துட்டீங்களா இல்லையா? கொடுத்தாச்சு ப்ரோ. கோபுரம் எப்படி சைக்கோ ஒரு ஆளாக போயிட்டு கும்பிட்டு வா ப்ரோ. கும்பிட்டு வா. ஓகேவா? உங்களுக்கு எடுத்திருக்கேன். வெளிச்சம் தெரியுமான்னு தெரியல. ஃபேம் பார்த்தீங்கன்னா எல்லா மலையிலையும் வீடியோ எடுக்கணும்னு நினச்சி தான் ஏறினது. பட் நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலைனால வீடியோங்கிறது எடுக்க முடியல. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து 7வது மலை ஸ்டார்டிங்கில் இருக்கோம். 7வது மலை தொடக்கத்தில் அந்த இதில் ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு அப்படியே சாமியெலாம் கும்பிட்டு அப்படியே கிளம்பி வச்சு. டைம் கேட்டிங்கன்னா 2 o'clock ஆச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும்னு தான் நினச்சேன். பட் முடியல. போகும்போது கண்டிப்பாக ஃபுல் வீடியோ வந்து எடுத்து நம்ம இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு எப்படியும் நாளைக்கு ஈவினிங் தான் அப்லோட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். சரி கைஸ், லவ் யூ ஆல். மேலே போக கண்ணி பண்ணுறேன் கைஸ். ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் கைஸ் எங்களை சுற்றி. பாருங்க நம்மளால் எப்படி இருக்காங்க. வா ப்ரோ ஒருத்து ப்ரோ. சிவாயா சம்மரில் வேறு லெவல். 7வது இடத்துல வந்து ரீச் ஆகிட்டோம். 7வது இடத்துல 7 மலையில் வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபேஸ் பாருங்கள். கொஞ்சம் ப்ரோ ரொம்ப டல் ஆகிட்டோம். ஆனால் ஃபுல் எனர்ஜியுமே வேஸ்ட்டு. டைம் ஓட கரெக்டாக 3 மணி இருக்குமா? ஓம் சிவாயா பயங்கரமாக இருக்குல்ல. இப்போ போய் சாமி பார்க்க முடியுமா இல்லை என்ன கதை? பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு 7வது மலை வந்து ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா செட்டான மிஸ்ட் கைஸ். ஃபுல்லாக ஃபாகாக தான் ஃபார்ம் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி வெளிலாம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா என்னன்னு தெரியல. ஃபாகுனால அது மறைஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம சிவனை பார்த்துட்டு ஆண்டவனை பார்த்துட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். ஓப்பனில் இருக்குமா ப்ரோ? ஓப்பனில் இருக்குமா என்னன்னு தெரியல. ப்ரோ வந்து மணி வச்சுட்டு இருக்காப்புல. பார்த்தீங்கன்னா டயர்டாகிடுச்சு கைஸ். டைம் ஒழுங்கிட்டீங்கன்னு 3 o'clock ஆச்சு. 10 o'clock கிட்ட ஏற ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம 10 o'clock கிட்ட ஏற ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா டைம் 3 o'clock ஆச்சு. அப்புறம் எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு
ஓகேவா? சரி கைஸ், லவ் யூ ஆல். கீழே போகிறோம் வந்து பார்ட் 2 போடுறேன். பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். காற்று பயங்கரமாக அடிக்குது. முன்னாடி ஒன்றுமே தெரியல, யாராவது முன்னாடி இருக்கும். அதுக்கு அந்த வேர்லாம் தெரியுதா? டைம் 3 o'clock ஆச்சு. வா, காற்று சவுண்டு பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அந்தளவுக்கு குளிர் ஒன்றும் எனக்கு தெரியல கைஸ். ஆனால் நம்ம ப்ரோக்கு சரியான குளிர் இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா நம்ம சிவனாபதி தரிசனம் போகிறோம். இதுதான் மண்ணு மூட்டை கைஸ் பண்ணுறாங்க. ஓப்பன் ஆகிருக்கு, மடிச்சு வச்சு. ஃபேம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சாமியெல்லாம் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அப்படியே கீழே வந்தாச்சு கைஸ். 6வது மலைக்கிட்ட வந்துட்டோம். சன்ரைஸ் பார்க்கலான்னு வெயிட் பண்ணி உட்காந்துருக்கோம் கைஸ். டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4:30 ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லி செட் அவுட் ஆகிற படுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சன்செட் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்க வேண்டியதான் கைஸ். நல்ல தரிசனம், சிறப்பான ஒரு தரிசனம் கிடச்சிச்சு. வேறு லெவலு ப்ரோ. நல்ல சாமியை பார்த்தது தானே ப்ரோ? செம்மையாக பார்த்தோம் ப்ரோ. வேறு லெவல் தரிசனம். உடம்பு பட் ஆனால் இங்கே வரேன்னா கண்டிப்பாக வாட்டர் கேன் கண்டிப்பாக கேரி பண்ணிக்கோங்க. நைட் ஏறுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சொட்ரு, தொப்பி அதை மாதிரி கண்டிப்பாக எடுத்துங்க. சரியான குளிர். டென்ட் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் ப்ரோ. டென்ட் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தெரியல. முடிஞ்ச டென்ட் எடுத்துகிட்டு வரவங்க, கேம்பிங் பண்ணுறவங்க அதை மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் டென்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. மறக்காமல் சொட்ரு இல்லைன்னா தொப்பி எடுத்து வந்துடுங்க கைஸ். ஏன்னா சரியான குளிர். நம்ம 4வது மலை வர வரைக்கும் ஒன்றும் தெரியல. 4வது மலைக்கு மேலே வந்துட்டிங்கன்னா சரியான குளிர். பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clockலேருந்தே நல்ல பனி மூட்டை, நல்லா பனி மூடிடுச்சு கைஸ். இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பனிலாம் விலகி நல்லா நார்மலாக இருக்குது. ஒரு நம்ம மேலே போகிற வரைக்குமே நல்லா பனி தான் ப்ரோ. ஒரு எத்தனை மணிக்கு நம்ம சாமியை பார்த்தா 3 மணி இருக்குமா? 3:15 இருக்குமா? 3:15 வரைக்குமே நல்ல பனி தான். நம்ம கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும் போது தான் பாதியில் நல்லா கிளியர் ஆனிச்சு. பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே கீழே சன்செட் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கீழே போக போக கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இன்ஸ்டாவில் இருந்தால் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க கைஸ். ஃபைனலாக நம்ம அடிவாரை வந்து ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப டயர்டாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உண்மையிலே இங்கே கடைங்களுக்குலாம் வெயிட்டாக தூக்கிட்டு போகிறாங்க. அவங்களாம் சத்தியமாக சொல்கிறேன் வேறு லெவல் தாங்க. வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா சித்தர் கோயிலேருந்து ஃபைனலாக கிளம்பிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் நல்லா நினச்சதெல்லாம் வேண்டிகிட்டு கண்டிப்பாக நல்லா ஒரு வரத்துக்கு வருவோம்னு சொல்லி நினச்சிட்டு வேண்டிட்டு கிளம்பியாச்சு கைஸ். பாருங்கள் பேக் கேமரா திருப்பி காட்டுறாங்க. வெயிட்டு தூக்கிட்டு போகிறாங்க கைஸ். வேறு லெவல் தான் அவங்களாம். சத்தியமாக ஒரு பேக் தூக்கிட்டு நம்மளால் ஏற முடியல. இவ்வளோ வெயிட்டும் தூக்கிட்டு எப்படி தான் ஏறுறாங்களோ தெரியல. பட் ப்ரௌட் ஆஃப் வேறு லெவலுங்க. தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா வேறு லெவலு எப்படி ஏறிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஃபைனலாக நம்ம அடிவாரம் வந்து ரீச் ஆகியாச்சு. இதோட நான் வீடியோ என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். லவ் யூ.